ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதுதான் கிரிமினல் புத்தி. அந்த கிரிமினல் புத்திக்கு இந்த தீர்ப்பு வந்து செருப்படி. தான் யார் என்பதை கூட ஒழுங்காக அடையாளப்படுத்தாமல் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தற்குறிக்கு கிடைத்திருக்கின்ற பரிசு இது. உங்க ஜாதிகாரன்ட்ட மட்டும்தான் போய் நடிச்சிருக்கணும், உங்க ஜாதிகாரன்ட்ட மட்டும்தான் பழகிடணும். அன்னைக்கு மட்டும் காசு கொடுக்கறதுக்கு எல்லா ஜாதிகாரனும் தேவைப்பட்டான்ல. செட்டிநாட்டில் சுருட்டி கொண்டு வந்த பணம் எவ்வளவுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனை பார்த்து பாஸ்டர்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராது. அதனுடைய இம்பாக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தாக்கம் வந்து அவனுடைய உள் மனசை வந்து பாதிக்காது. அதே நேரடியாக சொன்னீங்கன்னா அவன் அறுவாடை கையில் எடுப்பான். கோர்ட்ல போய் நான் இந்த அர்த்தத்துல சொல்ல அந்த அர்த்தத்துல சொன்னான்னு சொன்னாதான் தமிழில் பேசுவதற்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை நீதியரசர் விளக்கி இருக்கிறார். படிச்சிருக்கேன், நான் வந்து சட்டம் படிச்சிருக்கேன், நான் கைட்டிடுவேன், நான் கீச்சிடுவேன் சொல்லிட்டு திராவிடியா பசங்கன் பேசும்போது அந்த குழுவை சார்ந்த, அந்த இனத்தை சார்ந்த, அந்த ஜாதியை சார்ந்த யாருமே இது அநாகரிகம் பேசாதே என்று அவரை கட்டுப்படுத்தவில்லை. இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் போகணும்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, இந்த 3 நாள் உள்ள போக செய்தி வெளியில் வந்ததுலேருந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுமொழி தீவிரம் இந்த 3 நாள் பாருங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த 3 நாள் உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது. இப்போ வரும்போது செய்தி பார்க்குறேன், ஒரு செயற்குழு கூட்டத்திலேயோ அவங்க கட்சி கூட்டத்திலேயோ எல்லாரையும் ஒருமையில பேசி வெளியில போடான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு மறியல் பண்ணிட்டு இருக்கான். உன்னை நம்பி வரவன வாடா போடா டே என்ன அர்த்தம்? அவன் திருப்பி சரிடா உட்காடுறான்னா என்ன பண்ணுவேன்? டே உட்காடுறா தம்பி, அதுவும் உரிமை தானே, ஏத்துப்பியா? நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். சென்னையில் பார்ப்பனர்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் கஸ்தூரி கலந்து கொண்டு பேசினாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா அங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்தப்புறம் இருந்தது, அதில் சேவை செய்ய வந்தவங்க, அங்கேருந்து வந்தவங்க தெலுங்கு மக்கள் அங்கேருந்து வந்தாங்க அப்படிலாம் பேசுனது பெரிய விவாதமாச்சு. புகார் கொடுக்கப்பட்டது கஸ்தூரி மேலே. பல்வேறு கண்டனங்கள் வந்துச்சு, வழக்கு போச்சு. இப்போ அவங்க வந்து முன்ஜாமீன் கேட்டாங்க, தள்ளி வச்சுருந்தார் நீதிபதி. இப்போ வந்து அந்த முன்ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இதுக்கு அப்பீல், அடுத்தது ஜாமீனா முன்ஜாமீன்னா வேறு எங்கே அவர் போவாங்க? சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருவாங்களா? அது எப்படி? இல்லை கைது நடவடிக்கை தீவிரமாக இருக்குமா? என்ன பண்ணுறது ராஜவேல், சில பெயர்களையோ சில நபர்களுடைய நடவடிக்கைகளையோ வந்து பேசக்கூடாதுன்றது வந்து நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன். அது சில கழுசடைகள்லாம் பேர் சொல்கிறதே வந்து நம்முடைய தமிழுக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் அவமானம். ஆனால் ஒரு குற்றவாளியாக கூண்டின் முன் நிறுத்தப்பட்டு வெறுப்பு பேச்சின் விளைவாக நீதிமன்றத்தின் கதவை தட்டி அங்கிருந்து குட்டு வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது அதை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு பேசுவது ஒரு வழக்கறிஞனுடைய கடமைன்னு நினைக்கிறேன். அதனால் குற்றவாளின்னு சொன்னால் இங்கிலீஷில் அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. எந்த தண்டனை சட்டத்திலையும் வந்து ஒரு குற்றவாளி வந்து ஆண் குற்றவாளி பெண் குற்றவாளிலாம் கிடையாது. குற்றவாளின்னா குற்றவாளி தான். அதனால் அப்படி ஒரு அக்யூஸ்டை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்டை பற்றி கேள்வி கேட்குற கேள்வி இருக்குது பாருங்கள். அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமாக 4-5 இடங்களில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம், தெலுங்கு சங்கங்கள் எல்லாம் இங்கே சென்னையிலும் மதுரையிலும் 2 இடத்துல வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய சட்டத்தினுடைய அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது. 2 சமூகங்களுக்கு இடையில் பிளவை உருவாக்குகின்ற வகையில், அச்சத்தை உருவாக்குகின்ற வகையில், சட்டம் ஒழுங்கை கெடுக்கின்ற வகையில் பேசுறது, வெறுப்பு பேச்சு அல்லது ஒரு சில சமூகத்தை வேண்டுமென்றே கொச்சைப்படுத்துதல், அதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் என்று ஒரு 3-4 பிரிவுகளின் கீழ் 2 இடத்துல வழக்கு பதிவாகுது. மதுரை ஜூரிஸ்டிக்ஷன்லேயும் சென்னை ஜூரிஸ்டிக்ஷன்லேயும். ஒரு முன்ஜாமீன் மனு போடணுன்னா நான் பொதுவாக வந்து அவங்க சென்னையில் தான் போட்டிருக்கணும், புரியுதுங்களா? ஆனால் மதுரைக்கு போய் போடுறாங்க. மதுரையில் போய் வந்து அவங்க போடுவதற்கு அவர்கள் நினைத்து கொண்டு சென்ற காரணம் வேறு, அவர்கள் நினைத்து கொண்டு சென்ற காரணம் என்பது வேறு. ஆனால் அப்படிப்பட்ட காரணத்திற்காக நீங்கள் வந்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் நினைக்கின்ற ஆள் நான் இல்லை என்பதை நீதிமன்றம் நிரூபித்து விட்டது. ஏன்னா 2 இடத்துல வழக்கு பதிவு செய்யும்போது சென்னையிலையும் அந்த முன்ஜாமீன் மனு அவங்க போடலாம். ஏன்னா இங்கே இருக்கிற வழக்குகளுக்கு அங்கே போட்டு வாங்கிட்டா மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சுன்னு இங்கே ஏமாற்றலான்னு நினச்சி ஒரு பிளானில் போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன காரணங்களுக்காக நினைத்து கொண்டு வருகிறீர்களோ அப்படி நினைக்கின்ற இடம் அதுவல்ல. அப்படி நீங்கள் நினைத்தால் இந்த நீதிமன்றம் அதற்குண்டான ஆள் இல்லை என்பதை நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் நிரூபித்து விட்டார். அதாவது ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற
திருக்குறளாக அந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஏன் திருக்குறளாகவே அந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு நான் சொன்னேன்னா, தன் முன்னால் இருக்கின்ற குற்றவாளி ஆணா பெண்ணா என்று பார்க்காமல் குற்றவாளி என்பதை மட்டுமே பார்த்து அக்யூஸ்ட் என்ற நிலையில் நிறுத்தி அந்த அக்யூஸ்டுக்கு அறிவுரை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய உள்நோக்கம், அவர் பேசியதனுடைய இம்பேக்ட், அது சமூகத்தில் என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பேசியிருக்காங்க. தெளிவாக பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசிய பேச்சு என்பது எல்லோருக்கும் கருத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமை. ஆனால் அதை நான் நினச்ச மாதிரிலாம் பயன்படுத்துவேன், நினச்சதெல்லாம் பேசுவேன், நினச்சதெல்லாம் நான் பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லும்போது, நீங்கள் மன்னிப்பு கேட்கின்ற இடத்தில் கூட நீங்கள் அதை மன்னிப்பாக கோரவில்லை, உங்கள் பேச்சை நியாயப்படுத்துவதாகவே அதை நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு அந்த தீர்ப்பில் குறிப்பிடுறாங்க. குறிப்பிடுறதுக்கு முன்னாடி எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிற கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி தானே மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஷூ நக்கிகளுடைய டெக்னிக் அது, புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய நோக்கமே ஒன்றை அந்த பரபரப்பாக பேசி அது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடணும், சேர்ந்த பிற்பாடு மன்னிப்பு கேட்கணும், கேட்ட பிற்பாடு இவங்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துடணும். ஒருவேளை நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கணும்னா அந்த நீதிபதியை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, அவருக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுவாங்க. இதுதான் இவங்களுடைய குலத்தொழில். யார்? இந்த குரூப்புங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் நினச்செல்லாம் பேச முடியாது, நீங்கள் இங்கிலீஷில் போய் விளக்கம் சொன்னால் கோர்ட்டில் எடுபடாது, தமிழில் போட்ட காணொலியை அவர் பார்க்குறாரு. இப்போ உதாரணமாக ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, ஒருத்தனை பார்த்து பாஸ்டர்ன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வராது, ஏன்னா அதனுடைய இம்பேக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தாக்கம் அவனுடைய உள்மனசை பாதிக்காது. அதே நேரடியாக சொன்னீங்கன்னா அவன் அறுவாளை கையில் எடுப்பான். புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தை நீங்கள் கேவலப்படுத்திடுறீங்க, ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தை கொச்சப்படுத்துறீங்க. அந்த புறத்திற்கு சேவை செய்ய வந்தவர்கள் தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தார்கள்ன்றதான் அந்த கான்டெக்ஸ்ட். அதை சொல்லிவிட்டு நான் விளக்கம் கொடுக்குறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பற்றி சொன்னேன், குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி சொன்னேன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தெலுங்கு பேசுகின்ற எல்லா மக்களையும் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக பேசிய பேச்சு என்பது தமிழில் கேட்டால் தான் அதனுடைய இம்பேக்ட் புரியும். கோர்ட்டில் போய் நான் இந்த அர்த்தத்தில் சொல்ல அந்த அர்த்தத்தில் சொன்னான்னு சொன்னால் தான் தமிழில் பேசுவதற்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை நீதியரசர் விளக்கியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு, நானும் அந்த பகுதியில் வளர்ந்தவன், என்னை சுற்றி முழுக்க முழுக்க தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் எவ்வளோ காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், பின்னி பிணைந்து நம்மளோட வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற இடத்துல புரியாத முட்டாளுங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவும் தெலுங்கானாவில் சில பகுதிகளில், தெலுங்கானாலாம் ஹைதராபாத் நிசாமு கீழே வந்துடும், ஆந்திராவும் மைசூர் தவிர கர்நாடகமும் கேரளாவும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இல்லாமல், புதுக்கோட்டை சமஸ்தானம் இல்லாமல், இந்த மாதிரி சமஸ்தானங்கள் இல்லாமல், மைசூர் சமஸ்தானம் இல்லாமல், மைசூர் அரண்மனை பகுதிகள் இல்லாமல், ராஜாவுடைய பகுதிகள் இல்லாமல், ஹைதராபாத் நிசாம் இல்லாமல், ஒரிசாவில் ஒரு பகுதி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மதராஸ் ராஜதானி தான் அழைக்கப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காரணத்தால் அது வேறு மாநிலமாக அறியப்படுகிறது. அப்போ நம்மோடு இருந்து வாழ்ந்து பிரிந்து போன மக்களை மொழிவாரி மாநிலங்கள் காரணமாக தனி மாநிலமாக அறியப்பட்டிருக்கின்ற மக்களை, நல்லுறவோடு எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிற ஒரு மக்களை நீ யாரையோ இடிக்கிறன்னு நினச்சிட்டு ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்துறது ஏற்றுக்க முடியாதுன்றதான் இதனுடைய பொருள். ஆனால் பேசின நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் கீழ்த்தரமான, கழிசடைத்தனமான, கேவலத்தனமான, விபச்சாரத்தனமான ஒரு சொல்லாடல். அது அதை சொல்லுவதற்கு உண்டான எந்த விதமான அடிப்படை தகுதியும் பேசிய நபருக்கு அந்த அக்யூஸுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் சொன்னேன், அங்கே மதுரையில் போய் ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டா சென்னையில் இங்கே இருக்கிற வழக்குகளுக்கு போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு போனது வேறு. ஆனால் நீதிமன்றம் சரியாக அடிச்சிருச்சுன்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த வழக்கை வழக்காக பார்க்கிறார், ஆண் என்றோ பெண் என்றோ பார்க்கவில்லை. ஒரு சமூகத்தில் இன்றைக்கி நல்லிணக்கன்றது இல்லாமல் போச்சு. காலையில் வாட்ஸ்அப் எடுத்திங்கன்னா ஜாதிக்கு எதிராக பேசுகிறான், மதத்துக்கு எதிராக பேசுகிறான், இதை எல்லாரும் பண்ணுறான். இப்போ இந்த குறிப்பாக இந்த 4-5 பேர் இருக்காங்க பாருங்கள், இதில் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தருகிறேன் என்று கிளம்பி இருக்கின்ற ஒரு 4-5 பெண்கள், அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லி மறுபடியும் தரத்தை தாழ்த்திக்க தேவையில்லை. அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் சார்ந்திருக்கின்ற அவருடைய ஜாதிக்கும் அவர்களுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஜாதி தான் உங்களுக்கு முக்கியம், அந்த ஜாதிக்காக தான் நான் பேசுகிறேன்னு சொன்னால், எந்த துறையில் நீங்கள் நுழைஞ்சிங்களோ அந்த துறையில் நுழையும் போது உங்கள் ஜாதிக்காரங்கிட்ட மட்டுமே தான் போய் பேசியிருக்கணும்.
உங்கள் ஜாதிகாரன்ட்ட மட்டும்தான் போய் நடிச்சிருக்கணும், உங்கள் ஜாதிகாரன்ட்ட மட்டும்தான் பழகிடணும். அன்றைக்கி மட்டும் காசு கொடுக்கறதுக்கு எல்லா ஜாதிகாரனும் தேவைப்பட்டான்ல. செட்டிநாட்டில் சுருட்டி கொண்டு வந்த பணம் எவ்வளோன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். என்ன, சொந்த வாழ்க்கையில் பல தகுடுதத்தங்களை மறைத்துவிட்டு தான் யார் என்பதை கூட ஒழுங்காக அடையாளப்படுத்தாமல் திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தற்குறிக்கு கிடைத்திருக்கின்ற பரிசு இது. அந்த தற்குறின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கத்தை, சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக புதிய புதிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்தி கொண்டு அதை திமிரோடும் தெனாட்டாகவும் தினமும் பேசிக்கொண்டிருந்த ஒருவருக்கு கிடைத்திருக்கின்ற தீர்ப்பு இது. அதாவது இப்போ நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு கனடாவை சார்ந்த ஒரு குடிமகன் கெனடியன் என்று அழைக்கப்படுவார் இல்லையா? இத்தாலியை சேர்ந்த ஒரு குடிமகன் இத்தாலியன் என்று அழைக்கப்படுவார். திராவிட சித்தாந்தத்தில் நம்பிக்கையுள்ள ஒருவன் திராவிடியன் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில வார்த்தை. அப்போ திராவிடர்கள் என்பது தான் சரியான தமிழ் வார்த்தை. ஆனால் நான் வந்து மெத்த படிச்சிருக்கேன், நான் வந்து சட்டம் படிச்சிருக்கேன், நான் கைட்டிடுவேன், நான் கீச்சிடுவேன்னு சொல்லிட்டு திராவிடியா பசங்கன்னு பேசும்போது அந்த குழுவை சார்ந்த, அந்த இனத்தை சார்ந்த, அந்த ஜாதியை சார்ந்த யாருமே இது அநாகரிகம், பேசாதே என்று அவரை கட்டுப்படுத்தவில்லை. இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லவில்லை. இப்படி ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகத்தை பேசுவதற்கு ஒரு பெண்ணை நாங்கள் அடியாளாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்வதற்கு அவர்கள் அச்சப்படவில்லை, நாணப்படவில்லை, வெட்கப்படவில்லை, ரசித்தார்கள், அந்த பேச்சை ருசித்தார்கள். இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து ஆடு மாட்டிக்கிச்சா, பின்னாடி இந்த கலப்பி விட்டவங்களாம் எங்கே போனான்னு தெரியல, பதுங்கிட்டான் பாருங்க, பதுங்கிட்டான். அப்போது ஒரு ஒரு இனம் சார்ந்த அரசியல் அமைப்பின் சார்பாக ஒரு இனக்குழுவாக அறியப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களை நேரடியாக நீங்கள் அதை சொல்லிட்டு போகிறத விட திராவிடியா என்று சொல்லுகின்ற ஒரு தமிழ் வார்த்தையை கண்டுபிடிச்ச காரணத்தால் உனக்கு வேறொரு பசங்க பேர் வச்சுட்டானுங்க. பேர் வச்சதுக்கு பிற்பாடு ஆமாம் நான் உழைச்சி அப்படி தான் சம்பாதிக்கிறேன், நீயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற அளவுக்கு கேவலப்பட்டு கீழ்த்தரமாக கீழே இறங்கிட்டேன். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கூட இந்த இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தங்களை அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களாக, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களை காட்டிக்கொண்டு பிழைப்பு நடத்துவதற்கு, தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு அந்த கட்சியை விசிட்டிங் கார்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, இவங்க எந்த உழைப்பையும் அந்த கட்சிக்கு போடுறதில்லை. இவங்க அந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஜாதியினுடைய மேலாண்மையை காட்டுவதற்கு அந்த கூட்டத்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த விஷயத்தில் எஸ்வி சேகர் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இவங்களை எல்லாம் ஓரங்கட்டின்றான்னு சொன்னால் அது நல்ல செயல், நான் ஒத்துக்கிறேன், நல்ல செயல் என்று நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் பிறந்த ஒரு பிறப்பின் காரணமாக நான் உயர்குடியில் பிறந்தவன் என்பதை நிலைநாட்டுவதற்காக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சியினுடைய இந்துத்துவா கொள்கையை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த இந்துத்துவா கொள்கையை கூட உங்கள் ஜாதியை முன்னிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அடுத்தவன்கிட்ட போய் சுரண்டிட்டு எல்லா இடத்துலையும் போய் சம்பாரிச்சிட்டு ஜாதி மதம் இனம் பாகுபாடு இல்லாமல் டூயட் பாடிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஆடிட்டு குடும்ப குத்து விளக்காக வந்து இன்றைக்கி வந்து நிற்கணும்னு சொன்னால் பேசக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் தோன்றி உருவாக்கி வைத்திருக்கின்ற வெறுப்புணர்ச்சி என்பது, நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற பகைமை என்பது ஒரு சாதாரண பார்ப்பனருக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்கும் உண்டான இடைவெளியை இதை போன்ற பெண்கள் தான் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நான் நேரடியாக சொல்கிறேன், அவங்க இந்த கட்சிக்கு வந்து ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கட்சியை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு இந்த பேரை வந்து சொல்கிறதுனால இவங்களால் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வேலை மிச்சம். இந்த கட்சிக்கு எவ்வளோ வெறுப்பு வரணுமோ அவ்வளோ செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, ஏன் சென்னையில் போடல? அதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் வந்து மகா மட்டமான சிந்தனை. நீ சட்டப்படி வந்து உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் சென்னையிலையும் போடு. இப்போ போட்டு தானே ஆகணும். திருப்பி அடுத்தது சென்னை தான் போடுவாங்களா? இங்கே வழக்கு பெண்டிங் இருக்குல்ல, இங்கேயும் முன்ஜாமீன் போடணும்ல. இப்போ இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போட்டால் இப்போ வந்து ஏற்கனவே அங்கே வந்து தள்ளுபடி ஆகிருக்குன்னு இங்கேயும் கிட்டத்தட்ட தள்ளுபடி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படியே பார்த்தாலும் இங்கே இருக்கிற வழக்குகள் மட்டும்தானே உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கும், அதில் கைது பண்ணலாம்ல. அப்போ இதுக்கு மேலே எங்கே போகணுன்னா உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் போகணுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, இந்த 3 நாள் உள்ள போக. செய்தி வெளியில் வந்ததுலேருந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடும் பணி தீவிரம் கைது. இந்த 3 நாள் நீங்கள் பாருங்கள், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த 3 நாள் உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது. திங்கக்கிழமை போட்டால் நம்பர் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து இப்போ மென்ஷனிங் கிடையாதுன்ட்டார் அந்த சிஜிஐ. புதுசாக வந்திருக்க தலைமை நீதிபதி வந்து காலையில் போய் மென்ஷன் பண்ணி இது பெரிய முக்கியமான வழக்கு, தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய தலை சிறந்த நடிகையோட வழக்குலாம் அங்கே போய் வேலைக்கு ஆகாது, எவ்வளோ பெரிய சீனியர் வச்சாலும் மென்ஷனிங் கிடையாதுன்ட்டாங்க.
மென்ஷனிங் வந்து காலையில் 10:30 மணிக்கு போய் அனுமதி கேட்குறது, அது இல்லைன்னு சொல்லிட்டார் புதிய தலைமை நீதிபதி. அப்போ வழக்கப்படி நீங்கள் வந்து இப்போ மனு தாக்கல் செஞ்சு அதை நம்பர் பண்ணி தான் கொண்டு வரணும். வர்றதுக்கு அதில் ஒரு 3-4 நாள் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் வந்து உங்களுக்கு இடைவெளி இருக்குது. இப்போ இந்த இடைவெளியை பயன்படுத்தி தமிழக அரசு இந்த முறையாவது கைது செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் சறுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு நிரூபிப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உடனே கைது பண்ணி அவங்கள நாங்கள் பெரிய ஆளாக்க விரும்பலன்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து செய்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படையில் இந்த வழக்கை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து தமிழக அரசு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது தூக்கணும் கழித்திங்க அனுப்பணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் போலீஸ் தூக்குவான். ஏன்னா சனி ஞாயிறு வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை வந்து இயற்கை உருவாக்கி கொடுத்துருக்கு. இவங்களை கைது செஞ்சு இவங்க ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கணுன்ற அளவுக்கு குரூரமான சிந்தனையெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த இடத்திலாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சமூக ஊடகம் தன் கையில் இருக்கிறது என்பதற்காக நீதியரசரே சொல்லியிருக்கார், 4 பேர் கைத்தட்டுறாங்கன்றதுக்காக நினச்சி என்ன வேணால் பேசிடாதீங்க. நீங்கள் பேசுகிறது வந்து அந்த நான் சொன்னது அந்த இம்பேக்ட், அந்த தாக்கம் என்ன உருவாக்கும். ஒட்டுமொத்த தெலுங்கு பேசும் மக்களை வந்து நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுனீங்கன்னா, ஏற்கனவே அதுக்கு பேசுகிறதுக்கு சில கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் வந்து வடுகர்கள் வந்தேரிகள் இவனெல்லாம் நாட்டை விட்டு விரட்டுனுங்கிறான். எத்தனை வெறுப்பை வந்து நீங்கள் உருவாக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த அம்மாவை கைது செய்யும்போது இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார், இவரை பதுக்கி வைத்தவர் யார், ஒரு குற்றவாளிகிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினா இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தவன் யாருன்றதை கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சது யாருன்னா இப்படிலாம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார். இதெல்லாம் சொந்தமாக பேசுகிற அளவுக்குலாம் அறிவு கிடையாது. சும்மா அந்த அட்வொகேட் அது இருந்ததெல்லாம் ஒரு ரீல், ஒரு நாளும் கோர்ட்டுக்கு வந்திருக்காது. அதாவது நான் அந்த தொழில் இருந்தால் கூட எனக்கு எந்த கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் தொழிலை கொச்சப்படுத்துறீங்க? நீங்கள் செய்கிறது வேறு தொழில், நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அதை விட்டுட்டு நான் ஒரு வழக்கறிஞர் எனக்கு எல்லாம் தெரியும்னா ஏன் ஓடி ஒளியிற, எதுக்கு பதுங்குற இல்லையா? அப்போ ஒப்புதல் வாக்குமூலம் எடுப்பதன் மூலமாக ஹூ இஸ் த ஸ்கிரிப்ட் ரைட்டர், உங்களை இதை பேச சொல்லுவதற்கு தூண்டி விட்டவர்கள் யார்? அந்த கூட்டத்தை நடத்தினவங்களா, ஆர்கனைசர்ஸா, இல்லை வெளியிலேருந்து சில நபர்கள் வந்து இப்படிலாம் போய் பேசி கலாட்டா பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இந்த அம்மாவோட தொலைபேசி எண்ணை வந்து முதல்ல வந்து கைப்பற்றணும். தொலைபேசியை கைப்பற்றி அந்த கால் ரெக்கார்ட்ஸில் யார் யார்கிட்ட தன்னால் கம்யூனிகேஷனில் இருந்தாங்க, யார் யார்கிட்ட பேசிக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து அந்த நபர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும். அந்த மாதிரி விசாரணை நடத்துகின்ற பொழுது தான் இந்த வன்மத்தினுடைய அளவுன்னு நான் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு நாள் பேசியிருந்தால் பரவாயில்ல. கடந்த 2-3 வருடங்களாக நான் பார்க்குறேன் அவ்வளவு மிக மோசமான ஒரு கேரக்டரைசேஷன். அதாவது நான் என்ன சொல்கிறேன், தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் இவ்வளவு வெறுப்பை வைத்துக்கொண்டு அதை குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும்தான் அங்கே பேசணும்னு சொன்னால், அப்போ முதல்வர் குடும்பத்தை பற்றி நீ சாதாரணமாக பேசிட்டு போயிடுவியா? உன் குடும்பத்தை பற்றி பேசினா எப்படி ரோட்டில் வந்து நிற்கிறீங்க எல்லாரும், எப்படி மறியல்னு வரீங்க? ஐயோ எங்களை கொச்சப்படுத்திட்டாங்க. ஒரு சாதாரணமாக வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு ஒரு மக்கள் அரங்கத்தில் மதிவதனை பேசும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஒரு வார்த்தையே உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை அரசியல் ரீதியாக பேசு, கொள்கை ரீதியாக பேசு. அந்த கட்சி ஊழல் செய்துன்னா மக்கள்கிட்ட சொல்லு, களத்தில் இறங்கி போராடு, ஒரு கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க. ஒன்று யூ பிகம் எ மெம்பர் ஆஃப் அ பார்ட்டி தென் ஸ்பீக். ஒரு இண்டிவிஜுவலாக பேசும்போது வந்து நான் ஒரு குடும்பத்தை பற்றி பேசுவேன், நான் என்ன பெரிய உயர்ந்த ஜாதி, உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, அப்பப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அந்த ஜாதி, ஆகவே அந்த ஆளுங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டால் அதுக்கும் பைத்தியக்காரன் 2 பேர் நான் வந்திருக்கேங்கிறான். உடனே வந்து வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறது எப்படி துணை சேர்க்குறாங்க பாருங்கள். அதுதான் கிரிமினல் புத்தி. அந்த கிரிமினல் புத்திக்கு இந்த தீர்ப்பு வந்து செருப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம், ஆணவம்ன்றது வந்து ஒரு அளவுக்கு இருக்கணும். அந்த ஆணவம் எதில் இருக்குன்னு சொன்னால் கற்றதன் மூலமாக இருந்தால் பரவாயில்ல, அல்லது பொருளை பெற்றதன் மூலமாக வந்தால் பரவாயில்ல. பிறப்பிலே நான் வந்து பெரிய டாப்பு, மற்றவங்கெல்லாம் கீழே இருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ எந்த மக்களையும் நீ கொச்சப்படுத்துகிற, யாரையோ பேசுவதாக நினைத்து கொண்டு தெலுங்கை வந்து இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 8 கோடி பேர் இருப்பாங்க உலகத்தில். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 2 கோடி பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக நீ வீசிட்டு போயிடுவியா? ஒரு 3% இருக்கிற உங்களை ஒரு வார்த்தை சொன்னால் கோவம் வருது இல்லை? அப்போ எப்படி நீ ஒட்டுமொத்தமாக பேசலாம்? அதுக்கு எப்படி ஒரு நீதிமன்றம் துணை இருக்கும்? நின்று நிதானித்து நிலையாக எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு நான் சொல்கிறதுக்கு காரணம், இதே நீதியரசர் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் பற்றி இப்போ ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசர் வந்து ஒரு வழக்கில் சொன்னார், இதை போன்ற நீதிபதிகள் வந்து இறைவன் கொடுத்த கொடை, இதை போன்ற நீதியரசர்களை பெறுவதற்கு நாம் வந்து பெருமை கொள்ளணும்னு சொல்லிட்டு தலைமை நீதியரசர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நேர்மையான நீதிமன்றத்தில் சொன்னதால் தான் சொன்னேன், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை.
அப்படின்ற திருக்குறளாகவே அந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னது காரணம், நீ யாரா வேணா இருந்துக்கோ, என்னுடைய பார்வையில் நீ ஒரு இன மக்களை பயன்படுத்துவதற்காக, நீ சார்ந்திருப்பதாக சொல்லுகின்ற மக்களிடம் உன்னுடைய பிரபலத்தை கொண்டு செல்வதற்காக நீ அவர்களையும் சேர்த்து மற்றவர்களுக்கு எதிரியாக்குறீங்க. அவர்களை மற்றவர்களுக்கு எதிரியாக்குறதுக்கு காரணமே இந்த மாதிரி 3-4 பெண்களும் 2-3 ஆண்களும் தான். இவங்க என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, இவன் ஏதோ இந்த ஜாதிக்கு வந்து இவன் பெரிய உரிமையை கேட்கறதா நினச்சிட்டு, அந்த ஜாதிக்கு போராடுறதா நினச்சிட்டு ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாதுங்க. சிறு துரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. நான் பேரே சொல்லாமல் பேசுறதுக்கு காரணம் என்ன கேட்டால், அந்த பேரை கேட்டாவே அசிங்கமாக இருக்கு எனக்கு சொல்கிறதுக்கு. அந்த அளவிற்கு நீங்கள் வெறுப்புணர்ச்சியை தூண்டி மக்களிடத்திலே சென்று சேர்ந்ததற்கு பின்னால் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் போங்க, உங்களுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பின்னாடியாவது வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு மட்டும் இந்த தீர்ப்பு கிடச்சிருந்துன்னு வச்சிங்களேன், இந்த கூட்டம் பூரா அலறி இருக்கணும். சும்மா இருந்த பாரதி தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லுன்னு இருப்பான். எங்கத்துக்கு தர்மத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? போகிற போக்கில் மைக்கை உங்கள் கையில் கொடுத்தா இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், இது எந்த இடத்துல நாம் நியாயப்படுத்த முடியாது. எல்லா இடங்களிலும் இப்படி பேசுகின்ற ஆட்கள் இருக்கான். உடனே இந்த பின்னூட்டம் கும்பல் வந்துடும். அவன் பேசினான் கேட்டியா, இவன் பேசினான் கேட்டியான்னு. அரசியலில் நாகரிகத்தை கொண்டு வந்து நடுவில் நிறுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எல்லோரும் செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன். எந்த கட்சியை சார்ந்தவன் கேவலமாக பேசினாலும் என்னுடைய கண்டனங்கள் உண்டுன்றதை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒருவரை தரக்குறைவாக பேசுகின்ற பொழுது, குறிப்பாக வந்து நான் சீமான் பேசுகின்ற சொல்லாடல்கள் வார்த்தைகள்லாம் பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கேன். கெட்ட வார்த்தை பேசுகிறத நிறுத்தணும், அசிங்கமாக பேசுகிறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது செய்தி பார்க்குறேன், ஒரு செயற்குழு கூட்டத்திலையோ அவங்க கட்சி கூட்டத்திலையோ எல்லாரையும் ஒருமையில் பேசி வெளியில் போடான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு மறியல் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன அவ்வளோ ஆணவம் உங்களுக்கு? உன்னை நம்பி தானே வரான். உன்னை நம்பி வரவனை வாடா போடா டேன்னா என்ன அர்த்தம்? என்ன கூலிக்கா வரான்? உரிமையோட சொல்கிறது தான். உரிமையோட சொல்கிறது தனியாக இருக்கும்போது சொல்லு. 300 பேர் 400 பேருக்கு இடத்துல வெளியில் போட்டா டேன்னா அதுக்கு உரிமையாது. அவன் திருப்பி சரிடா உட்காடுறான்னா என்ன பண்ணுவேன்? அதுவும் உரிமை தானே. அதில் ஒரு 60 வயசுக்காரர் இருக்காரு, 65 வயசுக்காரர் இருக்காரு. டே உட்கார்றா தம்பி, அதுவும் உரிமை தானே, ஏற்றுப்பியா? சும்மா அந்த மாதிரி எஸ்கேபிஸை நீங்கள் வழி சொல்லி தராதிங்க. இல்லை, அவர் உரிமையாக சொல்கிறாருன்ற. தமிழ்நாடுன்றது வந்து எப்போவுமே மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும் யாராக இருந்தாலும். ராஜவேல் இன்னொன்று ஞாபகம் வச்சிங்க, இது வந்து இந்த தெலுங்கர்களை பற்றி பேசுனது மட்டும் பிரச்சனை இல்லை. தெலுங்கர்களை மட்டும் பேசுறது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நடந்த ஒரு ஊடகத்தினுடைய வழியாக நடந்த விவாதம் மற்ற இடங்களில் போய் இதேமா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பாங்க. கோட்டாவில் வந்து வர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் வந்து அரசாங்க பதவியில் உட்காந்துட்டு லஞ்சம் வாங்குவாங்கன்னு பேசியிருக்கு. ஆமாம், அது அரசு ஊழியர்கள் தெரியும். அரசு ஊழியர்கள் புகார் கொடுத்தா பாருங்க, அந்த வழக்கு இன்னும் அப்படியே பெண்டிங் இருக்குது. அது மேலே தனியாக இன்னொரு 10 எஃப்ஐஆர் போடலாம். அதாவது இன்னும் அந்த இந்தியன் படத்தில் சங்கர் சொன்னது மாதிரி இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் மட்டும்தான் மேலே வருவோம், மற்றவங்களாம் வந்தால் அவங்க லஞ்சம் வாங்குவான்னு பேசுனா நீ ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொச்சப்படுத்தியிருக்க. இந்தியாவினுடைய முதல் முந்திரா ஊழல் வழக்குக்கு வந்து யார் ராஜினாமா பண்ணாங்க, எதன் காரணமாக ராஜினாமா பண்ணார், ஃபெரோஸ் காந்தி வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார், நேருவை எதிர்த்து டிடி கிருஷ்ணமாச்சாரிவன் வந்து எப்படி மந்திரி சபையிலேருந்து வெளியில் வந்தார், அவர் பேரில் இன்றைக்கும் ரோடு வச்சு தலைவர் மெட்ராஸில். இதெல்லாம் வந்து வரலாறு தெரியாதவங்களாம் இங்கே யாரும் இல்லை. நம்ம அதெல்லாம் திருப்பி பேசும்போது இந்த வந்து பிரிவு அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் தொடரதில்லை. ஆனால் எல்லாவற்றையுமே இங்கே வந்து நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க. அதனால் அந்த வழக்கு ஒன்று தனியாக இருக்குது. நான் பேர் சொன்னேன், நீங்கள் வந்து நான் பேர் சொல்ல மாட்டேன், குற்றவாளின்னு தான் சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அக்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும், அவங்க தமிழ் அவ்வளோ புரியாது. சரி, மனு தள்ளுபடி செய்யறதுக்கான காரணம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு ஏன் அவங்க போனாங்க, ஆனால் அந்த ஹைகோர்ட்டு நீ நினச்ச மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணது விஷயத்தை எல்லாம் சொன்னீங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் 5-6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து போட்டாலும் அங்கே போட்ட வழக்கு அங்கே இருக்குது, மதுரை ஹைகோர்ட்டில் போட்ட வழக்கு அங்கே இருக்குது. அதனால் அது அந்த வழக்கை வச்சு அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. 5-6 நாள் இருக்கிறனால தமிழ்நாடு அரசு எது நான் நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற குறிப்பு நினச்சா அந்த ஒரு குறிப்பும் சொல்லியிருக்கீங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் கைது நடவடிக்கைக்கு தான் தீவிரப்படுத்துகிறோம் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது, என்ன நடக்குதுன்னு தெரில. இல்லை ராஜவேல், நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப குரூரமாக வக்கரமாக கைதுன்றதை பற்றிலாம் நான் சொல்ல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எல்லாருக்கும் சேர்த்து. நான் வந்து என் கையில் மைக்கை கொடுத்துட்டான்ற ஒரு காரணத்துக்காக எந்த கெட்ட வார்த்தையும் பேசுவேன்றது வந்து ஒரு வாய்த்தவரி வர கெட்ட வார்த்தை வேறு. அது ஒரு இனத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது வந்து நீங்கள் இது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் என்ன நிரூபிக்க விரும்புகிறான்னா, கலைஞருடைய குடும்பம் வந்து தெலுங்கு குடும்பம் என்று சொல்ல வருகின்ற இவர்கள்
அவர் தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தில் பிறந்தாரோ அந்த இனத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு வக்கிரத்தை வாந்தி எடுக்கின்ற வேலையாக வைத்திருக்கின்ற ஆணுமாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் தொடர்ந்து செஞ்சு நான் சொன்ன ஒரு கட்சி தலைவன். இது அந்த பெண்களுக்கு அந்த வியாதி பரவுது. நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுங்கள். தனிநபர் தாக்குதல்னு போனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அந்த தனிநபர் தாக்குதலை வந்து வேறு யாராவது நானோ மற்றவர்களோட செய்யும்போது அது தாங்கு திறன் உங்களுக்கு வேணும். அப்போ நாங்கள் கூட்டமாக இருக்கோம், எங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கொக்கரிச்சின்னு சொன்னால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு தான் வரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சில நாள் அமைதியாக இருக்கார், சில நாள் திருப்பி பழையபடி ஆரம்பிக்கிறார். ஆளுநர் தான். பல்கலைக்கழகங்களில், தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வரலாற்று அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடம்லாம் அதிகமாக இல்லை, திராவிடம் குறித்து தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது இந்த ஊரில் பெரிய பிரச்சனையை நான் வந்து தேடி பார்த்தேன், இப்போ அது வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி. இந்த ஊரில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயன் தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், ஆங்கிலேயன் தான் எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு ஆங்கிலத்திலே பேசிகிட்டு இருக்கான் இருந்தாலும் நான் சொன்னேன் உங்களுக்கு. இவர் வந்து இந்தி மொழி தேசிய மொழியாகணும்னு நினைக்கிறவர், சமஸ்கிருதம் தேவ மொழின்னு நினைக்கிற ஆள். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பேசி தொலைச்சா பரவாயில்ல, அல்லது பேசிட்டு அதை மொழிபெயர்ப்பதற்கு யாரையாவது பண்டிதர்களை கூட்டு போய் பக்கத்தில் நிறுத்திட்டாலும் பரவாயில்ல. வெள்ளைக்காரங்க எடுத்துட்டான் அவன் துப்பி போட்ட இங்கிலீஷை வந்து ஒத்திக்கிட்டு வந்தவங்க தான் நீங்கள்லாம் இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க. என் குலமக்கள், என் இனமக்கள் எந்த இடத்திலும் படிப்பதற்குண்டான வசதிகள் இல்லாத காலத்தில், அவனுக்கு கல்வி தடுக்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்து கொண்டு ஆங்கிலம் ஒன்றையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலகத்தின் எல்லா இடங்களிலும் செஞ்சு ஆணி அடிச்சுட்டு உட்காந்துருங்கன்னு 5000 முறை சொல்லிட்டேன். அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு வெள்ளக்காரன் கொடுத்ததெல்லாம் கெட்டு போச்சுன்னா 160 ஏக்கர் எதுக்கடா உனக்குன்னு நான் கேட்குறேன். 100 ஏக்கரில் எதுக்கு உனக்கு பங்களா வெளியில் வாங்குறேன்? ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க, எல்லா பாதுகாப்பையும் போட சொல்லுங்கள். அதுவும் வெள்ளக்காரன் அமைச்சது தானே. எதுக்கு ஒய் கேட்டகிரி இசட் கேட்டகிரிலாம் 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க, இல்லை 10 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வா. அங்கே என்ன மான்கள் ஓடுமிடம், மயில்கள் ஆடுமிடம், இயற்கை செழிக்குமிடம், சில்லென்று இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ எழுதுகிற கணக்கெலாம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அதாவது இந்த வகையில் வந்து எப்பொழுதுமே வந்து நம்முடைய திராவிட கட்சிகள் வந்து RN ரவிக்கு வந்து நன்றி சொல்லணும். நீங்கள் தலைப்பு கூட அப்படியே போடுங்க, திராவிடத்தை வளர்க்கும் ஆளுநர் RN ரவி அப்படின்னே கூட போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் நல்லா எழுப்பி விட்டு படிக்க விட்டார். எனக்கு தீக்கா மேலெல்லாம் கொஞ்ச நாள் வருத்தம் இருந்தது, இவங்க முன்ன மாதிரி தீவிரமாக இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா எழுப்பி விட்டு பின்னி பெடல் எடுக்கிறாரு ஆளுநர். இவர் நம்ம அண்ணன் சகோதரர் எச்ராஜா மற்றவங்க, அப்புறம் நான் சொன்ன இந்த 2-3 நண்டு சிண்டுங்களாம் இருக்குது பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆளுநர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், பள்ளிகளில் வந்து திராவிடத்தினுடைய வரலாறு தான் அதிகமாக இருக்குது, சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி இல்லைங்கிறார். சத்ரபதி சிவாஜியை பற்றி படித்த நாம், ஜான்சி ராணியை பற்றி படித்த நாம் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கோம். மருது சகோதரர்கள் பற்றியோ, வேலு நாச்சியார் பற்றியோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றியோ எல்லாத்தையும் வந்து படிச்சிருக்கோம். ஆன்மீகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பொழுது படித்தது வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து நம்முடைய மோடி வந்து ஸ்ரீரங்கம் வந்த அன்றைக்கி கூட நான் சொல்லியிருக்கேன், கம்பராமாயணத்தினுடைய கடவுள் வாழ்த்து வந்து உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அதுதான் கம்பராமாயணத்தினுடைய தோற்றுவாய்ப்பாடல். சிலப்பதிகாரம் வந்து ஞாயிறு போற்றுதும்னும், புறநானூறுலேருந்து தேம்பாவணிலேருந்து பெரிய புராணத்துலேருந்து சீரா புராணத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மனப்பாட பகுதியில் வச்சுருந்தா நாங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் இன்னைய தேதி வரைக்கும். அப்போ இதெல்லாம் திராவிடம் சொல்லிக் கொடுக்காம பீகார்காரனை வந்து சொல்லிக் கொடுத்தான். சுதந்திர போராட்ட வரலாறுன்றது வந்து ஒரு கட்டபொம்மனுக்கு ஒரு படம் எடுத்த பிற்பாடு அவர் தெலுங்கு பேசுகிறவராகவே இருந்தால் கூட இன்றைக்கி எடுத்துருந்தா அவன் தெலுங்காரன் இருப்பான். இப்போ சிவாஜி என்கின்ற நடிகனை உலகம் முழுமையும் கொண்டு போய் உட்கார வச்சது ஒரு கட்டபொம்மன் படம் தானேங்க. மருது சகோதரர்களுக்கு எத்தனை இடம் சிலை இருக்குது இல்லையா? வேலுநாச்சியாருக்கு எத்தனை இடத்துல சிலை இருக்குது? எந்த வரலாறு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க? இப்போ இவ்வளோ சொரணையாக பேசுகிறார்ல. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், இந்த இனம்லாம் உயர்ந்த இனம்னு சொன்னீங்கல்ல, ஒரு 100 பேருக்கு பூணூல் போட்டிங்க விருத்தாசலம் பக்கத்தில் போய், அவன் எங்கே போனான்னு கேட்டேன். அந்த வேம்பு நீங்களும் போய் சேர்ந்து ஒரு 100 பேருக்கு போட்டிங்களே பூணூல், அது என்னாச்சு? அவங்கள எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்க? உங்கள் சனாதனம் அவங்களை எங்கே நிறுத்தியிருக்கு? அந்த சனாதனம் அவர்களை என்னவாக பார்க்கிறது, என்னவாக அவர்களை கொண்டு வந்திருக்கிறது? அந்த 100 சகோதரர்கள் எங்கே? ஆனால் அவங்களெல்லாம் கொண்டு போய் விட்டு அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? இப்போது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை சரியாக சொல்லித்தரணும். எதை சொல்லித்தரணும்? சாவர்கர் பற்றியா? சாவர்கர் பற்றி சொன்னால் முதல்ல அவர் எழுதின மன்னிப்பு கடிதங்கள்லாம் ரிசர்ச்சுக்கு கொண்டு போகணும்.
எழுதப்பட்ட போது இருந்த மனநிலை என்ன, அது பயத்தில் எழுதப்பட்டதா, சைக்கோ அனாலிசிஸ் மாதிரி அவருடைய உளவியல் ரீதியாக அது எந்த அடிப்படையில் எழுதப்பட்டதுன்னு மொத்த கடிதத்தையும் கொண்டு வரணும் இல்லைங்களா? சுதந்திர போராட்ட வரலாற்றில் வந்து எது யாருக்கு சொல்லித்தரப்படவில்லை? அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றியா, காந்தியை பற்றியா, நேரு பற்றியா, எல்லா பதிவுகளும் இருக்குது. எல்லா பதிவுகளும் இருக்கிற இடத்துல உங்களை பற்றி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பீகார்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் பாடம் எடுக்கிற அளவுக்குலாம் யாரும் முட்டாள் இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2022 ஜனவரியில் வந்து குடியரசு தின அணிவகுப்பு நடக்கும்ல டெல்லியில், அந்த டெல்லியில் அணிவகுப்பு நடத்துகிற அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பல வண்டிகளுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த அனுமதி கொடுக்கப்படாத வண்டிகள்லாம் எது எதுன்னு கேட்டிங்கன்னா, மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், அந்த வஉசி, வீரபாண்டிய கட்டபொம்மை, வீரன் அழகுமுத்துக்கோன் கூட நினைக்கிறேன். பாரதியார் வேற, பாரதியாருக்கு எங்கே போனாலும் பாரதியார் சொல்கிறேன். ஆமாம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாரதி, அதுக்கே அனுமதி இல்லை. அந்த அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தால், நீங்கள் அனுமதி மறுத்தாலும் சரி, அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் என்கின்ற காரணத்தால் அவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் பேரணி நடத்தினான். அன்னைக்கு எங்கே போனார் கவர்னர்? சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி பேசுகின்ற இந்த பீகாரை பிறந்த நம்முடைய பெருமகனுக்கு அன்றைக்கேன் வாய்மூடி மௌனியாக இருந்தார். திமுக வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்க திரும்ப பெறணும் திரும்ப பெறணும். இவங்க அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு ஒரு போராட்டத்தையும் நடத்துறதில்ல, அதுக்கு உண்டான முன்னெடுப்புகளும் கிடையாது. அந்த முன்னெடுப்புகள் இல்லாத காரணத்தால் நம்ம எவ்வளோ அடித்தாலும் இவங்க தாங்குறான் வடிவேலன்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஆள் தமிழ்நாட்டு மக்களை நினச்சிட்டு வந்து பேசிகிட்டே இருக்கார். எவ்வளோ அடித்தாலும் இவங்க தாங்குவாங்க போல இருக்குன்னு. ஆனால் இவர் வந்து பேச பேச தினமும் பேச மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஒன்றிய அரசிற்கு, தமிழக அரசுக்கு இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற இடைவெளி இருக்குது பாருங்கள், அது அதிகமாகிட்டே போகும். இதை நான் திருப்பி திருப்பி தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம், இந்த கட்சியை வந்து கெடுக்கிறதுக்கு திமுக பி டீம் மாதிரி வேலை செய்கிறார் ஒருத்தர். திமுகவினுடைய வளர்ச்சிக்கு வந்து அவர் தான் பாடுபடுறார். அவங்க கொஞ்சம் நெஞ்சம் தப்பு செஞ்சால் கூட மக்கள் அதெல்லாம் மறந்துட்டு அந்த கட்சியை நேச்சுரலாக போய் ஆதரிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. திமுகவிற்கு வந்து இது ஆதாயம். ஆனால் ஒரு இனம், ஒரு மக்கள், ஒரு மொழி என்பதனுடைய அடிப்படையில் நமது சொந்த மக்களை, நமது இன மக்களை கேவலப்படுத்தி கொண்டே இருக்கின்ற இந்த ஒரு மனிதரை இந்த வருடங்கள் வந்து அவருடைய பீரியட் முடிஞ்சும் கூட இன்னும் கண்டினியூ பண்ணதுக்கு உண்டான மர்மமான காரணங்கள் என்ன? அந்த மர்மத்தை உடைச்சி அவர் இங்கேருந்து நீங்கள் வெளியில் அனுப்புனீங்கன்னா தான் தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா தமிழ்நாட்டு மக்கள் மீது தினமும் எச்சில் துப்புகின்ற இந்த வேலையை வந்து இவர் ஆளுநர் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா இவர் மேலே வழக்கு போட முடியாது. அந்த இம்யூனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு ஒரு இனத்தை வந்து எவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தணுமோ இந்த தொடர் நிகழ்வாக இவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இவர் வேறு மாநிலத்தில் போனால் வெளியிலே வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு போராட்டம் இருக்கும். அதுக்கு அடிப்படையில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவன் பின்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான் பாருங்கள், 3% இவன் பண்ணுற வேலை தான் இது. இந்த 3% வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் உதவிகரமாக இல்லை. தேர்தலில் நிற்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை, எனக்கு ஜாதி பலம் இல்லைன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்மா எப்போவுமே மேலே உட்காந்துக்கும். ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கூட பேசுகிறாரா இல்லைன்னு தெரியல, தமிழ் என்ற போர்வையில் மந்திரியாகவே இருந்துக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து. அப்போ தமிழர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார்? கிடையாது. அந்த 3லேருந்து உட்காந்துக்கிட்டு 90% அனுபவிக்கிறவங்க இல்லையா? நம்ம திருப்பி திருப்பி வந்து அதாவது இந்த விமர்சனங்கள் கூடாது. நாம் நம்முடைய வேலை பார்க்க வேண்டும். நம்முடைய வேலை பார்க்கின்ற நேரத்தில் எல்லோரும் இணக்கமாக, நான் ரொம்ப மனம் திறந்து சொல்கிறேன். நான் எந்த விதமான ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்களில் நான் ஒருத்தன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாழ்நாள் வந்து அப்படி தான் இருக்குது. சுருங்கி கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை முறைகளில் எந்த நேரம் எவன் பெட்டிக்கெட்டும் வாங்கிட்டு மேலே போவான்னு தெரியாது. எதையும் நாம் சுமந்து கொண்டு செல்ல போவதில்லை. மேலே போனதற்கு பின்னால் நீங்கள் இவ்வளோ சேவை செஞ்சிட்ருக்கீங்கன்னு எந்த கடவுளும் வாயில் நின்று உங்களை வரவேற்கப் போவதில்லை. அப்படிலாம் யாராவது போயிருந்தாங்கன்னா இமெயில் அனுப்பியிருப்பான்னு கூட சொல்லியிருப்பேன். இல்லைனா நேரம் வந்து மெசேஜ் வந்திருக்கும், மேலே பிரமாதமாக இருக்குது வாங்க, சொர்க்கத்தில் போட்டிருப்பாங்க. ஆமாம், மேலே சொர்க்கம் பிரமாதமாக இருக்குது வாங்க, ரம்பா டான்ஸு சூப்பராக இருக்குது, இல்லை நரகத்துக்கு வராத எண்ணெய் கொப்பரையில் வலி தாங்கலன்னு அழுவான். எந்த கடவுளும் மெசேஜ் அனுப்பலை, யாரும் சொல்லலை. இருக்கிற பூமியில் சந்தோஷமாக இருப்பையா, வாங்கய்யா, என்னையா பெரிய ஜாதி மத சண்டைன்னு கேட்டால் கேட்க மாட்டாங்கிறேன் எவனும். இங்கே காலையில் இருந்த உடனே 2 பேர் கிளம்பிடுறாங்க, ஆம்பளையில் ஒருத்தன் பொம்பளையில் ஒருத்தன். இந்த திராவிட இனத்தை நான் ஒழிச்சிட்டு தான் தீர்வுன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். கோட்பாடுகளுடைய அடிப்படையில், விவாதங்களுடைய அடிப்படையில் நீ படித்த மக்களுக்கு அல்ல உன்னை நம்பி வருபவர்களுக்கு அதை விளக்கமாக சொல்லு. நீ எப்படி வேறுபடுறேன்னு சொல்லு, விவாதத்துக்கு போ. ஆனால் கொச்சப்படுத்திகிட்டே இருப்பேன், கெட்ட வார்த்தையில் பேசுவேன், ஏதாவது கேட்டால் கால் கட்டவரில் இருக்கிற முடின்னு சொல்லுவேன். ஆணாக இருந்தாலும் விஜயகாந்துக்கும் சொல்கிறான், வீரலட்சுமிக்கும் சொல்கிறான். அதே வார்த்தை, அதே சொல்லாடல், அதே சொற்பிரயோகம். எப்படி நீ தலைவனாக வர முடியும்?
இப்படி எல்லாரும் வந்து நம்ம கொச்சையாக தான் வாழ்வோன்னு நினைக்கிற இடத்துல இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் இது ஒரு முற்றுப்புள்ளி வரணும் தான் நான் நினைக்கிறேன். அது திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் பொதுவாக போய் ஊடக விவாதங்களில் பாருங்கள், தனிப்பட்ட முறையில் யூடியூப்பில் பாருங்கள், அதில் வர்ற பல விஷயங்கள் காது கொடுத்து கேட்க முடியல, அவமானமாக இருக்கிறது பல நேரத்தில். அப்போ ஆளுநராக வந்தவர் அரசியல் மாண்புகளை காப்பாற்றவில்லை என்பதற்காக விமர்சனம் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் அவர் மேலே நமக்கு என்ன வருத்தம்? தாராளமாக வாங்க, என் வீட்டுக்கெலாம் வந்தால் நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புவேன், நான் மரியாதையாக நடத்துவேன். ஆனால் காலையில் எழுந்த உடனே நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலனா கூட வாங்க இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் போடணுன்ற அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. இதற்கெல்லாம் காரணங்கள் அவர்களாகவே உருவாக்கி அவர்களாகவே காரணிகளாக இருந்து வெறுப்பை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் பொதுவானவனாக நான் கேட்பது, இதோடு நிறுத்திக் கொள்வோம், வன்மத்தை நிறுத்திக் கொள்வோம், வார்த்தைகளை குறைத்துக் கொள்வோம். கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை பற்றி கேட்கும்போது பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. கஸ்தூரி அந்த பிராமணர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பேசுகிறதா பேசி பிராமணர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருந்தது. இது நீதிமன்றமே ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, அந்த நீதிபதி ஏற்கனவே அந்த குறிப்பிட்டது நீங்கள் சொன்னீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். 5-6 நாள் லீவு, உச்சநீதிமன்றம் தான் போகணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்க போதோ அதையும் பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.